ஜோகூர் மற்றும் மலேசியாவின் அணுக்கமான நண்பராக இருந்ததற்காக பதவி விலகிச் செல்லும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கிற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தமது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். லீயின் அர்ப்பணிப்பு மற்றும் தூரநோக்கு சிந்தனையினால் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கும் இடையே சிறந்த எதிர்காலத்திற்கான நெருங்கிய ஒத்துழைப்பு ஏற்படுவதற்கு வழிவகுத்ததாக சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் லீ சியன் லூங்கிற்கு பதில் சிங்கப்பூரின் புதிய பிரதமராக மே 15ஆம் நாள் பதவியேற்கவிருக்கும் துணை பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்களுக்கும் பேரரசர் தமது வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். அவரது தலைமைத்துவம் நமது இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்றும் பேரரசர் நம்பிக்கை தெரிவித்தார். இஸ்தானாவில் வழங்கப்பட்ட அரசாங்க விருந்தில் உரையாற்றிய போது சுல்தான் இப்ராஹிம் இத்தகவலை வெளியிட்டார். சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பெருமாய்சூரி அகோங் ராஜா ஜரீத் சோஃபியா ஆகியோர் 2 நாள் மேற்கொண்ட அரசாங்க வருகையை முன்னிட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவர்களுக்கு விருந்து வழங்கி கௌரவித்தார். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க ஒற்றுமை அரசாங்கம் உதவும் என்பதால் குவாலா குபுபாருவில் உள்ள இந்திய சமூகத்தினர் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு மஇகவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். DAPயின் பாங்சோக் தாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த விக்னேஸ்வரன் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தில் பகத்தான் ஹரப்பான் இருப்பதால் இந்திய சமூகத்திற்கு அதிகம் நன்மைகளை செய்ய முடியும் என்றார். அதே வேளையில் பரிகாத்தான் நேஷனல் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காததால் அதன் வேட்பாளர் கைருல் அசாரி சவுட் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சமூகத்திற்கு அதிகம் செய்ய முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு அரசாங்கத்தின் பிரதிநிதி தேவை. எனவே வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை தேர்வு செய்வதே சிறந்ததாக இருக்கும் என நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். குறைந்தபட்சம் 80 விழுக்காடு இந்திய சமூகத்தினரின் ஆதரவை ஒற்றுமை அரசாங்கம் பெற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மே 11ஆம் தேதி நடைபெறும் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாங், கைருல், பாத்தி ராக்கியான் மலேசியாவின் ஹஃபீசா ஜைனுடீன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் ஞாவ் ஜீன் ஆகியோருக்கிடையே 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. எரித்ராவகம் எனப்படும் ஆசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடலில் 4ஆம் நிலை தீக்காயங்களுக்குள்ளான தேசிய காற்பந்து விளையாட்டாளர் ஃபைசால் ஹலீம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் தனது உடலில் 2ஆம் நிலை தீக்காயங்கள் இருந்ததால் நேற்று முன்தினம் அவருக்கு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் காற்பந்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். அவரது தோல் நிலைமையை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பின் பேனல் மருத்துவமனைக்கு ஃபைசால் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று நண்பகலில் அவருக்கு ஏற்பட்ட தீக்காயம் 4ஆம் நிலையாக இருப்பதால் நிலைமை மோசமாக இருந்ததாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. தனது இடது கை இருப்பதை கூட அவரால் உணர முடியவில்லை. அவரது நிலைமை சீராக இருக்கிறது, ஆனால் உடலின் தோல் நல்ல நிலையில் இல்லை என ஷஹரில் முக்தார் கூறினார். அவருக்கு 2வது அறுவை சிகிச்சை அல்லது அதற்கும் கூடுதலான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது 10 நாட்களுக்கு ஃபைசால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும். அவர் மேலும் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் ஷஹரில் முக்தார் தெரிவித்தார். கோத்தா டாமன்சாரா வர்த்தக தொகுதியில் கோ கார்டிங் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் அவர் மீது அடையாளம் தெரியாத ஆடவன் ஆசிட் தாக்குதல் நடத்தினார். இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்திற்குரிய 20 வயதுடைய ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். பட்டோவத்தில் தயாரிப்பு தொழிற்சாலையில் லேடல் கிரேனில் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்ட போது 20 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் மேலாளர் ஒருவர் மரணமடைந்தார். அந்த தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் லேடல் கிரேனில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அதனை மேற்பார்வையிட்ட 51 வயதுடைய அவர் கீழே விழுந்தார் என முன்னோடி விசாரணையில் தெரிய வந்ததாக பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் இயக்குனர் ஹைரோசி அஸ்ரி தெரிவித்தார்.
இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் பினாங்கு வேலையிட பாதுகாப்பு சுகாதாரத்துறையின் விசாரணை அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டதாக அவர் கூறினார். விசாரணை முடியும் வரை அந்த தொழிற்சாலை பகுதியில் வேலையை நிறுத்துவதற்கான உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஹைரோசி தெரிவித்தார். மேலும் இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக உள்கட்ட விசாரணையை நடத்தும்படி அந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இச்சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் அறிக்கைகளை பதிவு செய்த பின் பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையான டாஷ் விசாரணை மேற்கொள்ளும் பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதை உறுதிப்படுத்த தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு மாநில டோஷ் அதிகாரிகள் வருகை புரிவார்கள் என்றும் ஹைரோசி கூறினார். எரிசக்தி நிறுவனமான ஷெல் சவுதி அரேபியா அரசுக்கு சொந்தமான சவுதி அராம்கோவுடன் மலேசியாவில் தனது எரிவாயு நிலைய வணிகத்தை விற்பதற்கு பேச்சு நடத்தி வருகிறது. இது நாட்டிலேயே இரண்டாவது பெரிய தொழில்துறை வர்த்தக நிறுவனம் ஆகும். 1 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் வரை இதன் கொள்முதல் இருக்கக்கூடும் என அது தொடர்பான பேச்சுக்களை அறிந்த 4 தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பேச்சுக்கள் நடைபெற்று வருவது குறித்து கருத்து தெரிவிக்க ஷெல் மறுத்துவிட்டது. ஆனால் நிறுவனத்திற்கு முக்கியமான நாடு மலேசியா என ஷெல் கூறியுள்ளது. எனினும் இது குறித்து கருத்துரைக்க சவுதி அராம்கோ நிறுவனம் மறுத்துவிட்டது. லண்டனை தளமாக கொண்ட ஷெல் தென்கிழக்காசிய நாடுகளில் சுமார் 950 எரிபொருள் நிலையங்களை வைத்திருப்பது அதன் இணையதள தகவலின்படி தெரிய வருகிறது. மலேசிய அரசாங்கத்திற்கு சொந்தமான பெட்ரோனாஸ் மட்டுமே பெரிய வர்த்தக நிறுவனமாக திகழ்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய இந்த பேச்சுக்கள் எதிர்வரும் மாதங்களில் உடன்பாடு முடிவடையும் என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சுருக்கமாக 4 பில்லியன் முதல் 5 பில்லியன் ரிங்கிட் வரை அல்லது 844 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் முதல் 1.06 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் வரை சாத்தியமான உடன்பாடு அமையக்கூடும் என 2 தரப்புகள் தெரிவித்துள்ளன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தேசிய மகளிர் ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரி லண்டன் கிளாசிக் தொடக்க போட்டியில் முதல் நிலை வீராங்கனைகளை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை வென்றதற்காக உலக விளையாட்டுகளால் கடந்த ஏப்ரல் மாதத்தின் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக கௌரவிக்கப்பட்டார். நேற்றிரவு த வேர்ல்ட் கேம்ஸ் முகநூல் பதிவின்படி ஒரு சவாலான போராட்டத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவதற்கான அவரது எழுச்சிமிக்க பயணத்திலிருந்து இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக வர்ணிக்கப்பட்டார். உலகில் மகளிர் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்களின் தரப்பட்டியலில் 13வது இடத்தை பெற்றுள்ள சிவசங்கரி சுப்பிரமணியம் மதிப்புமிக்க கிலன் மார்க்கெட்ஸ் லண்டன் ஸ்குவாஷ் கிளாசிக் பட்டத்தை வென்றார். அப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை விளையாட்டாளரான நூர் எல் ஷெர்பினியையும் அரையிறுதிப் போட்டியில் உலகின் 4ஆம் நிலை வீராங்கனையான நீலி கிலிஸையும் இறுதியாட்டத்தில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ஹனியா எல் ஹமாமியையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை சிவசங்கரி வென்றார். உயிருக்கு ஆபத்தான கார் விபத்தில் சிக்கிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றியை அவர் பெற்றுள்ளார். அவருடைய தலை, முதுகுத்தண்டு மற்றும் கழுத்து மோசமான காயத்திற்குள்ளாகின. மேலும் அவர் இனி நடக்கவே மாட்டார் என்று மருத்துவர்கள் அஞ்சினர். இறுதியில் சிவசங்கரி நடந்தார், ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றியும் பெற்றார் என த வேர்ல்ட் கேம்ஸ் முகநூலில் பதிவிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. உலக விளையாட்டு வீராங்கனையாக தேர்வு பெற்றதன் மூலம் சிவசங்கரி பட்டயமும் முத்திரை பரிசும் பெறுவார்.